வணக்கம் நண்பர்களே. இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா திருச்சி ஏர்போர்ட்ல என்ட்ரன்ஸ்ல இருக்கோம். இந்த திருச்சி ஏர்போர்ட்ல வந்து என்ன டிராபேக் பாத்தீங்கன்னா, இங்க இருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வந்து நம்ம ஏர்போர்ட் போனோம். இங்க ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அங்க ஒரு டோல்கேட் இருக்கு. அந்த டோல்கேட்டோட தான் வந்து விட்டுரும். அதுக்கப்புறம் பேச நடந்து தான் போனோம். அது இல்லாம பின்னாடி ஆரன் அடிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம போவோம். அப்படியே போயிட்டே பேசுவோம். பழைய திருச்சி ஏர்போர்ட்டில் பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்போர்ட் இருக்கும். பஸ்ஸை விட்டு இறங்கி நடந்தே வந்து ஏர்போர்ட் உள்ள போக முடியும். ஆனால் இப்போ கட்டப்பட்டுள்ள திருச்சி ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. எக்ஸப்ட் இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் மட்டும் கிடையாது. அதாவது ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் வரவங்க, சொந்தமாக கார் வச்சுருக்கிறவங்க டேரெக்டாக வந்து ஏர்போர்ட் போகிறது ரொம்ப ஈஸி. ஆனால் பஸ்ஸில் வரவங்க பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி இந்த டோல்கேட் வரைக்கும் தான் வந்து ஆட்டோவில் வர முடியும். இதுக்கப்புறம் வந்து ஆட்டோ வந்து அலோடு கிடையாது. இங்கேருந்து நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகணுன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வந்து நீங்கள் நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும். காரில் போகிறவங்க இங்கே டோக்கன் எடுத்தாங்கன்னா 10 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அமௌண்ட் எதுவும் பே பண்ண தேவையில்ல. நடந்து போகிறவங்க டுவர்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போனீங்கன்னா டிபார்ச்சர் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும், அரைவல் வந்து கீழே இருக்கும். திருச்சி ஏர்போர்ட்டில் எல்லா ஃபெசிலிட்டியுமே வந்து சூப்பராக இருக்குது. அதாவது அரைவல், டிபார்ச்சர், பெரிய டெர்மினல், ஏரோ பிரிட்ஜ், இது போல் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் பஸ்ஸில் வரவங்க நடந்து போகிறதுக்கு ரொம்ப வந்து சிரமமாக இருக்குது. அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும். நடந்து வரவங்க டிபார்ச்சருக்கு மேலே போகாமல் அரைவலுக்கு வந்து நீங்கள் கீழே போனீங்கன்னா கீழே வந்து லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. அந்த லிஃப்ட்டை யூஸ் பண்ணி டேரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து போயிடலாம். நீங்கள் பாலத்தில் ஏறி நடக்கணும்னு அவசியம் கிடையாது. இவ்வளோ தூரம் வந்து ஒரு பேசஞ்சர் வந்து பஸ்ஸில் வந்தாங்கன்னா நடந்து வரணும். திருச்சி ஏர்போர்ட்ல என்ட்ரன்ஸ்ல தான் நிக்கிறோம். இங்க வந்து டிபார்ச்சர் 3 இதான் வந்து என்ட்ரி பாயிண்ட் சொல்லுவாங்க. பேசஞ்சர் வந்து அது உள்ள தான் உள்ள போவாங்க. இது வந்து ஒரே டெர்மினல். இந்த ஒரே டெர்மினல் வந்து டொமஸ்டிக் ஆப்ரேட் பண்றாங்க, இன்டர்நேஷனல் ஆப்ரேட் பண்றாங்க. இப்போ திருச்சி ஏர்போர்ட்ல வந்து புதுசாக என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஏர்போர்ட் உள்ள போனோடனே பேக்கேஜ் ஸ்கிரீன் பண்ணிட்டு செக்இன் கவுண்டர் போகணும். இப்போ வந்து இன்லைன் பேக்கேஜ் சிஸ்டம் வந்துருக்கு. அப்படின்னா நீங்க டேரக்டா ஏர்போர்ட் உள்ள போனதுக்கப்புறம் செக்இன் கவுண்டர் போகலாம். நீங்க வந்து ஸ்கேன் பண்ண தேவையில்ல. அடுத்தது திருச்சி ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா வியூவிங் கேலரி கிடையாது. அதாவது நீங்கள் ஏர்போர்ட் உள்ளே போயிட்டு நீங்கள் ஏர்போர்ட்டை பார்க்க முடியாது. நீங்கள் டிபார்ச்சரில் தாண்டி லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா பேசஞ்சர் ட்ராப் பண்ண வந்தவங்க எல்லாம் லெஃப்ட் சைட்லேருந்து வண்டியை போட்டுட்டு அங்கேருந்து வந்து ஏர்போர்ட்டை பார்க்குறாங்க. அங்கேருந்து ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா நல்ல வியூவாக இருக்கும். அதாவது ரன்வே எல்லாமே தெரியும், ஃப்ளைட் டேக் ஆஃப் லேண்டிங் எல்லாமே கிளியராக உங்களுக்கு தெரியும்.